இப்படியே நம்ம வந்து வச்சு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி வச்சு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஆடும். அதனால் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங்னு ஒரு ஆப் இருக்குது. இப்போது இப்படி தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோ போய் எடுத்துட்டிங்கன்னா, நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறது ஃப்ரண்ட் பேஜில் வரும். இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ எப்படி வேணாலுமே நம்ம இதை திருப்பி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆடாது. திரும்ப பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கலாம். பேக்ரவுண்டு ஒயிட்லேயும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இது பண்ணிக்கலாம். மிரர்னா இப்படி. அடுத்தது இதை ரொட்டேட் பண்ணியும் வச்சுக்கலாம். வேறு எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் இந்த சைஸ் எனக்கு வேணும், இதை நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம கிளாத்துக்கு கீழே மொபைலில் வச்சுட்டு பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ பிரைட்னஸ் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு கிளியராக கிடைக்கும். நான் இப்போ ஒயிட் மார்க்கர் வச்சு ட்ரா பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஷேக் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். இது நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு ட்ரா பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். இப்போது நம்ம 3D ஒர்க்குக்கு டூ லேயர் நம்ம வந்து போடுறோம், 2 லேயர் போடுறோன்னா 2 ஃப்ளவர், பெருசு ஒன்று சின்னது ஒன்று போடலாம். இல்லை நீங்கள் வந்து பெரிய ஒரு 3 லேயர் போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் போட்டு அதோட சின்ன சைஸ் அதோட சின்ன சைஸ்னு நம்ம 3 ஃப்ளவர்ஸ் வரையலாம். இது மாதிரி நம்மளோட ஐடியாஸ் தான். 3D ஃப்ளவர்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு 3 லேயர்ஸாக 4 லேயர்ஸாக நம்மளோட இஷ்டம் தான். சைஸஸ் வந்து பெருசுலேருந்து சின்னதாக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சைஸ் வரைவோம். இதை அன்லாக் பண்ணிடும். இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக நமக்கு இப்போ தேவைப்படுது. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட சின்ன சைஸாக நம்ம குறைச்சி இதில் அளவு வச்சு பார்த்துக்கலாம். இதோட சின்ன சைஸாக வச்சுட்டு நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணலாம். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக நம்ம குறைச்சாச்சு. இப்போ ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி. இப்போது இது 2 லேயர் மட்டும் போடுறதுனால 2 ஃப்ளவர் போட்டாச்சு. இல்லை இதை விட சின்னதாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லை இதை விட கூட வரைஞ்சிட்டோன்னா 3 லேயர்ஸ் அப்படியே ஒவ்வொரு அடுக்காக வந்து 3 லேயராக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட அன்லாக் பண்ணிவிட்டு இதை விட பெரிய சைஸ்லேயும் நம்ம ஃப்ளவர் பண்ணலாம். இப்போ 3 லேயர்ஸ்னால் 3 ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் லீஃப் ஸ்டிச் நான் போட போகிறேன், அதனால் சென்டரில் லைன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் த்ரெட்டு ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து டியூப் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி வந்து சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணி ஃபில்லிங்ஸ் போடலாம், இல்லை ஃப்ளாட்டாக லீஃப் ஸ்டிச் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்லைனாவது நம்ம போட்டுக்கணும். இதுக்கு அடியில் அந்த த்ரெட்டில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சாவது நம்ம கொடுத்துக்கணும்.
ஃபுல்லாக வந்து அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம 3 லேயரில் சென்டரில் பார்ட்டில் மட்டும் நம்ம எந்த டிசைனும் பண்ணக்கூடாது. அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அடுத்தடுத்த லேயரை வச்சு. ரெண்டு சைடும் இந்த மாதிரி லீவ் ஸ்டிச்சை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் லைனை வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தான் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பார்டர் லைனில் மட்டும் நம்ம க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். எதனால் அப்படின்னா இந்த துணி நமக்கு வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால் நம்ம முக்கால்வாசி 3D ஒர்க்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய வெதர்ஸ்லாம் நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போடணும்னா நைட்டே போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து பார்டரே போடலை. பார்டர் போடலனாலும் நம்மளே வந்து ஒரு பார்டர் லைனுக்கு க்ளூவை அப்ளை பண்ணிக்கணும். இதை விட இதோட கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து துணி பிரியாது. பார்டர் போடாமலேயும் நம்ம 3D ஒர்க்குக்கு கட் பண்ண முடியும். முன்னாடி க்ளூ வந்து ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். கொஞ்சம் வளைவாக இருக்கும். இந்த மாதிரி சிசர் நீங்கள் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கார்னர்ஸ்லலாம் அந்த துணி தெரியாத மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டும் ஒரு ஸ்டெப் நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியை வச்சு லைட்டாக பொசுக்கிக்கணும். நம்ம அந்த பார்டர் லைனை வந்து லைட்டாக பொசுக்கிக்கணும். கட் பண்ணும் போது கவனமாக கட் பண்ணுங்கள். நம்ம அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஊதுபத்தி வச்சு பொசுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு அழகாக நமக்கு வந்து கிடச்சிரும். அந்த க்ளூ எவ்வளோ தூரம் ஒட்டியிருக்கோமோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப் வந்து வரும். அதுக்கு மேலே நமக்கு பொசுங்காது. பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். அந்த டஸ்ட்டை மட்டும் அப்பப்போ ஊதிட்டு பண்ணுங்கள். அந்த பிளாக் வருது அப்படின்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை கையில் வச்சுட்டு அந்த பார்டரில் இருக்க பிளாக்கை வந்து தட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் வந்து அந்த அளவுக்கு அசிங்கமாக தெரியாது. ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பீட் லைன் போட்டாச்சு. இப்போது நான் அதை வைக்கும் போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் அப்படின்றதுக்காக இப்போ 2 ஃபெதர்ஸ் வந்து வெளியில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லேயராக தான். இதை ஹேண்ட் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.